எஸ் 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிகே ஒரு தனிப்பெரும் கட்சியாக வெற்றி அடைச்சிருக்காங்க. தனிப்பெரும்பான்மை கிடைக்கலனா கூட ஒரு தனிப்பெரும் கட்சியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இது கண்டிப்பாக சாதனை தான். 2026 தேர்தலில் என்னை பொறுத்த மட்டும் நான் நினச்சேன் டிவிகே மாதிரியான கட்சி கண்டிப்பாக ஓகே, அதிகபட்சம் இது 10 சீட்டு 15 சீட்டு ஜெயிப்பாங்க. ஒரு 20-25% ஓட்டு பர்சன்டேஜ் வாங்குவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் அதையும் தாண்டி ஒரு 34% ஓட்டு சதவீதமும் ஒரு 108 சீட்டும் ஜெயிச்சிருக்காங்கங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. விஜய் தான் போட்டியிட்ட 2 பேரையுமே ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்களோட நேரடியாக போட்டியிட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. திமுகவோட கோட்டைன்னு சொல்லப்படுற சென்னையில் 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. வெறும் 2 தொகுதி மட்டும் தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட ஸ்ட்ராங் ஃபுட்போல்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய சேலம் 10க்கு 10 ஜெயிச்சாங்க. பட் அதில் போய் ஒரு 4 தொகுதி ஜெயிச்சாங்க. கோயம்புத்தூரில் போய் ஒரு 3 தொகுதி ஜெயிக்கிறாங்க. ஈரோடில் போய் ஒரு 3 தொகுதி ஜெயிக்கிறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா எப்படி சொல்கிறதுனா, இதில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்கான விஷயமா தான் நான் பார்க்குறேன். நீங்க 2026 தேர்தலில் டிவிகே ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க. இன்னுமே அவங்களோட வெற்றியை பொறுத்துக்க முடியாமல் சில பேர் சொல்கிறது, அது எப்படி நீங்கள் எதுக்காக ஓட்டு போட்டீங்க சொல்லு? டிவிகேக்கு எதுக்காக ஓட்டு போட்டீங்க? ஆட்சி இருக்கா? கொள்கை இருக்கா? பட் அவங்க பண்ணது ரொம்ப சிம்பிள். ஏதோ ஒரு மக்களோட வெகுஜன மக்களோட நம்பிக்கையை பெற்றிருக்காங்க. ஒரு டிஎம்கே, ஏடிஎம்கே மேலே இருக்கிற வெறுப்புக்கு பதிலாக ஓகே இவராவது வந்தால் ஏதாவது செய்வாரான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜெயிச்சிருக்காரு தவிர, ஓகே இவர் தான் வந்து செய்ய போகிறாரு, காப்பாற்ற போகிறாங்க நம்பிக்கை அவர் கொடுக்கல. பட் ஆனால் ஓகே ஒரு வெகுஜன நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. அரசியலே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ஓகே டிஎம்கே வேணாம் ஏடிஎம்கே வேணாம்னு சொல்கிறவன் எதுக்கு சீமானவங்களுக்கு போகாமல் விஜய் அவர்களுக்கு போகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இவராவது வந்தால் ஏதாவது செய்வாங்க அப்படிங்கிற வெறும் ஒரு வெகுஜன நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை தான் நீங்கள் தற்கூறிங்கீங்க, படிக்கலைங்கீங்க, தெரியாதுங்கீங்க. போஸ்டல் ஓட்ஸில் போய் ஒரு டிவிகே மாதிரியான கட்சி முன்னிலைப்படுத்தினா படித்தவங்க கூட ஓட்டு போடுறானே, பட் அவங்களையும் தற்கூறின்னு சொல்கிறீங்களா? இல்லை அவர் என்டிகே நண்பர்லாம் ரெடி ஆகிட்டாரு. தற்கொலையான தமிழ்நாடு அப்படின்னு எழுதிச்சிருக்காரு. 1,70,70,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கான். அவன் எல்லாருமே தற்கொலைனா எப்புட்றா? நீங்கள் எதுக்கு நான் என்ன சொல்கிறேன், மற்றவங்க சுட்டி காட்டுறத விட்டுட்டு நீங்கள் எந்த இடத்துல தோத்தீங்க அப்படிங்கிற ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த இடத்துல மக்களோட நம்பிக்கையை பெறலை அப்படிங்கிறது எதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2026 தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிவிகே 108 இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே 73 இடத்துலையும், ஏடிஎம்கே 53 இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க. இதில் ஒரு மிகப்பெரிய என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே திராவிட கட்சிகள் 2 பேரை விட அதிகமான சீட் எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே பெரும்பாலும் சொல்கிறது, அதான் உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கலையே. பெரும்பான்மை கிடைக்கலையே இருக்கட்டும்டா, ஒரு நடிகர் கட்சின்னு சொன்னீங்க, ஒரு என்ன சொல்கிறது, உங்களால் ஒரு தேர்தல் நிற்க முடியுமான்னு சொன்னீங்க, 234 தொகுதிக்கு வேட்பாளர் போட முடியுமான்னு சொன்னீங்க, பூத் கமிட்டி போட முடியுமான்னு சொன்னீங்க, நீங்கள் உங்களால் ஒரு தொகுதி ஜெயிக்க முடியுமான்னு சொன்னீங்க, எதிர்க்கட்சி ஆக முடியுமான்னு சொன்னீங்க. பட் அதையெல்லாம் தாண்டி நடிகருக்கு வந்த கூட்டம் ஓட்டா மாறுமான்னு சொன்னீங்க. பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு கட்சி ஒரு என்ன சொல்கிறது 108 இடங்கள ஜெயிச்சிருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் என்டிஆருக்கு அப்புறம் ஒரு நடிகருடைய கட்சி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா டிவிகே தான். பட் அதை ஏற்றுக்க இன்னுமே உங்கள் மனம் மறுக்குது. என்ன சொல்கிறீங்க? இன்னும் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் எப்படி ஆட்சி அமைக்க பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே பேசுகிறீங்க. உங்களால் ஒரு கட்சி ஒரு 234 தொகுதிக்கு வேட்பாளர் போட முடியுமான்னு சொன்னவங்க, இன்றைக்கி எப்புட்றா ஆட்சி அமைப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே வளர்ந்துருக்கீங்க. அதே எனக்கு சந்தோஷமான விஷயம் தான். கண்டிப்பாக டிவிகே மாதிரியான கட்சி சொன்ன அவங்க வாக்குறுதிகளை செய்யணும் அப்படிங்கிறத நானுமே ஒத்துக்கிறேன். அவங்க செய்யாத பட்சத்தில் கண்டிப்பாக நாமளும் அதை சுட்டி காட்டணும். டிஎம்கே அப்படிங்கிற கட்சி லாஸ்ட் 5 வருஷத்தில் தோத்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்க மீடியாஸை கண்ட்ரோலில் வச்சுட்டு யாருமே என்ன சொல்கிறது, இங்கே தப்பே நடக்காத மாதிரியும் மக்கள்லாம் பாதுகாப்பாக இருக்க மாதிரியும் சொன்னது தான் அவங்க கண்ணை கட்டிக்கிட்டு அவங்க பாட்டுன்னு ஆனது ஆட்டம். பட் அதுக்கு அந்த மாதிரி இல்லாமல் டிவிகே மாதிரியான கட்சி செய்கிற தப்புகளை சுட்டி காட்டி அதன் மூலிமா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த 5 வருஷத்தை ஓட்டுவாங்க அப்படிங்கிறத என்னை பொறுத்த மட்டும் ஓட்டிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு சாதகமாக இருக்குது. அதுவும் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். 2026 தேர்தலில் 108 சீட் பெற்ற டிவிகே கண்டிப்பாக 118 வேணும். பட் அதை பெறுவாங்களான்னு கேட்டால் என்னை பொறுத்த மட்டும் பெற்றுருவாங்க. இல்லை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏடிஎம்கே மாதிரியான கட்சி வெளியே இருந்து ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. நேரடியாகவே அவங்க ஆட்சி அமைச்சிடலாம். அப்படி இல்லை காங்கிரஸ் ஒரு 5 சீட் தர ரெடியாக இருக்காங்க. அப்போ அது போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 6 சீட் வேணும். அது எப்படினாலும் பறிக்கிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா எந்த ஒரு கட்சியுமே இப்போ அடுத்து உடனடியாக ஒரு தேர்தல் வர விரும்ப மாட்டாங்க. இன்க்ளூடிங் டிஎம்கே, ஏடிஎம்கே கூட. கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை குறித்து யோசிப்பாங்க. இல்லை ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் எலெக்ஷன் வரும் அப்படின்னு தான் என்னோட தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. பட் அதுக்குள்ளே டிவிக்கே அட்லீஸ்ட் ஒரு கிளிம்ஸ் காட்டிடலாம். நாங்கள் யார்றா, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காட்டிடலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு
மாற்று கருத்தே இல்லை. ஸோ ஓகேவா. இந்த 2026 டிவிகே ஜெயிச்சது அப்படிங்கிறது சாதனைன்னு கேட்டால் மிகப்பெரிய சாதனை தான். பட் இன்னும் அதை ஏற்றுக்காம தமிழ்நாடு குட்டிச்சுவரா போயிட்டு தமிழ்நாடு சுடுகாடாக போயிட்டுன்னு இப்போயே கட்டு கம்பி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் அவன் செய்யட்டும்டா, ஆட்சிக்கு வந்து ஆட்சி பண்ணட்டும். அதுக்கப்புறம் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத மக்களும் நம்மளும் முடிவெடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அது குறித்து யாரும் இங்கே முன்வினையாற்ற போகிறதும் இல்லை, பின்வினையாற்ற போகிறதும் இல்லை. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரீமெடிட்டடாக ஒரு ஸ்ட்ரக்சர் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு. அதான் என்னோடய கருத்து. இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.